இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான இமேஜஸ நீங்களும் கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, அது எப்படி நம்ம எடிட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து Google Geminiன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து தேவைப்படுது. இந்த ஆப் வந்து Play Storeல இருக்கு. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது, இப்ப அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்ப இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல பிளஸ் ஐகான் இருக்கு பாருங்க. அந்த பிளஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. நீங்க பிளஸ்ஸ கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, கீழ இருந்து ஒரு பாப்பப் வந்து வரும். இப்ப இந்த பாப்பப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேலரி சொல்லிட்டு இருக்கு. கேலரிய கிளிக் பண்ணுங்க. கேலரி கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப நீங்க கேலரி ஓப்பன் பண்ணிட்ட பிறகு, இப்ப நீங்க வந்து எந்த இமேஜ நீங்க எடிட் பண்ணணுமோ, அந்த இமேஜ வந்து நீங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு டன் வந்து குடுக்குறேன். டன் குடுக்கும்போது, இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இப்போ ஆட் ஆகிட்ட பிறகு கீழ பாட்டம்ல ஆஸ்க் ஜெமினி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஆஸ்க் ஜெமினி அப்படின்ற இடத்துல நான் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராம்ப்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ராம்ப்ட் வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ இது போல இந்த ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து சென்ட் வந்து குடுத்துக்கோங்க. ஓகே, நான் சென்ட் வந்து குடுத்துட்டேன். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அது போல எடிட் பண்றதுக்கான ப்ராம்ப்ட். இது வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க பார்த்து என்டர் பண்ணி நீங்க வந்து இது போல இமேஜஸ் வந்து நீங்க மேக் பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நீங்க வந்து இது போல நீங்க சென்ட் பண்ணிட்ட பிறகு ஜஸ்ட் a செகண்ட் சொல்லிட்டு லோடிங் வந்து ஆகும். உங்களுக்கு வந்து ஃபியூ செகண்ட்ஸ்லயே வந்து பாருங்க, உங்களுக்கான இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ எனக்கான இமேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது போல நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கான இமேஜ் வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த இமேஜ் சேவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இமேஜ் மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணிட்டு மேல டாப்ல வந்து பாருங்க, ரைட் சைடுல உங்களுக்கு டவுன்லோட் ஐகான் வந்து குடுத்திருக்காங்க. நீங்க அந்த டவுன்லோட் ஐகான கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த இமேஜ நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து டவுன்லோட் ஐகான கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கிறேன். இது வந்து கேலரியில சேவ் ஆகும். நீங்க வந்து அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கலாம் அந்த இமேஜ் எடுத்து. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.